ஹலோ டியர், செகண்ட் டே ஆஃப் மெஹந்தி கிளாஸ். இதில் நம்ம வெயின்ஸ், ஹம்ஸ், ஸ்பைரல் இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஒரு டாட் வச்சுட்டு கீழே குட்டியாக ஒரு கனெக்ட், மேலே ஒரு சின்ன கனெக்ட், இப்படி தான் கொடுக்குறேன். இதுதான் வெயின். நம்ம போன கிளாஸ்லேயே வந்து நார்மலாக வெயின் எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்போம். இது லைனில் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. மேலேயும் கீழே லைட்டாக கனெக்ட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு வெயின் ரெடி ஆயிரும். ஓகேவா? ஒரு லைன், ஃபஸ்ட்டு மேலே ஒரு கனெக்ட், கீழே ஒரு கனெக்ட், அவ்வளோதான். நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக, நான் வந்து ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன் அப்போ வந்து நமக்கு மட்டும் ஃபினிஷிங் நீட்டாக வரல அப்படின்னு நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நானுமே உங்கள் கிளாஸில் சிங்கோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் இப்போது உங்களுக்கு போட்டு காமிக்கிற மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு டிசைன் கவர் பண்ணணும். டாட் வச்சுருக்கேன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக டாட்டு, அடுத்து லைன் ப்ளஸ் டாட் அப்படின்னா லைன் ப்ளஸ் டாட்டு, இப்போ லைன் ப்ளஸ் ஜிக்ஸாக் டாட் வச்சுருக்கேன் அப்படின்னா இது ஃபுல்லாகவே ஒவ்வொரு பாக்ஸில் கவர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல். நீங்கள் இன்னும் ஆர்கானிக் கோன்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் அது போக போக உங்களுக்கே தெரியும். இப்போது நீங்கள் சிங்கிளே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கோன் மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்குதோ அந்த கோனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மிக்ஸாலஜி கிளாஸ் நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் கோன் மிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸ்பைரல் போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற கோன் வச்சு நம்ம போடுறப்ப அந்த இது வந்து மெர்ஜ் ஆகும். அப்போதைக்கு நீங்கள் ஐயோ என்னடா இப்படி மெர்ஜ் ஆகுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம். நம்ம யூஸ் பண்ணுற ஆர்கானிக் கோன் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். ஓகேவா? இப்போ நான் லைன் ப்ளஸ் ஸ்பைரல் கொடுக்குறேன். ஒரு லைன், அது மேலே குட்டி குட்டி ஸ்பைரல்ஸ். இது எல்லாமே நீங்கள் ஃபில்லிங்ஸில், ஃபிங்கர்ஸில் இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவீங்க. இப்போது வந்து நான் உங்களுக்கு பேசிக் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறேன். இதை நீங்கள் இப்போ கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போது ஒரு லைன், ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், லைன் ஸ்பைரல் மட்டும்தான் மறுபடியும் உங்களுக்காக ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்கேன். இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லைன் ப்ளஸ் ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸ் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களோட ஓன் ஐடியா தான். ஓகேவா? இப்போ நான் வெறும் ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் போடுறப்ப ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால் வந்து 4 சைட்ஸும் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் ஹம்ஸ், இப்போ வந்து பிக் ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும். நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறப்ப கேப் இல்லாமல் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். நீங்கள் நல்லா மெஹந்தி போட தெரிஞ்சவங்களாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் போடுறப்ப கொஞ்சம் கேப்பாக ஃபில் பண்ணுறப்ப அது நீட் ஃபினிஷிங் இருக்காது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதெல்லாம் சும்மா நீங்கள் இந்த அரபிக் டிசைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஹம்ஸில் வந்து மேலே வைன்ஸ் கொடுப்பீங்க, குட்டி குட்டி வைன்ஸு. அது வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போது என்ன சும்மா ஒரு ஸ்பைரல் கொடுத்துட்டு பாருங்கள், லைட்டாக மேலே கனெக்ட், அவ்வளோதான். இது நீங்கள் இன்னும் ஆர்கானிக் கோனில் போடுறப்போ ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஆர்கானிக் கோன்ஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்கப்போ ப்ராக்டிஸ் பண்ணி மேக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது சும்மா ஒரு டிசைனுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி. இன்னும் லீஃபில் நம்ம தனி டாப்பிக்காகவே பார்ப்போம். அப்போ உங்களுக்கு லீவ்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். இது சும்மா உங்களுக்கு வந்து கோன் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து கோன் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வரும். அதுக்காக. ஓகேவா? இப்போ ஒரு சின்ன ஸ்பைரல் தான் கொடுக்குறேன். ரொம்ப பெருசாலாம் எதுவும் கொடுக்கல. ஒரு ஸ்பைரல். வெயிட் பண்ணுங்கள், ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸ்பைரல் ப்ளஸ் டபுள் லைன். ஓகேவா? ப்ளஸ் ஹம்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பொறுமையாக மெஹந்தி போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நீங்கள் சிங்க் கோனில் போடுறப்போ, மார்க்கெட்டில் கிடைக்கிற கோனில் போடுறப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இன்னொன்று, நம்ம ஆர்கானிக் கோன் மேக் பண்ணுறோம்ல, அதில் போட்டு உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ணவே பண்ணாதீங்க. இல்லை நான் இப்போவே ப்ராக்டிஸ் அப்போயே வந்து நான் ஆர்கானிக் கோன் மேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் தாராளமாக மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து சும்மா ஃப்ளவர்ஸ்
சும்மா குட்டி குட்டி புட்டாஸு, ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கங்கே எங்கேயாச்சும் ஃப்ளவர்ஸு இல்லை செக்குடு அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி சினாரியோஸ் இருக்கும். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எப்பயுமே மார்க் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபில்லிங்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அப்பப்போ கிளியர் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணால் நானும் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ப்ராக்டிஸ் மேக்கப் அண்ட் பர்ஃபெக்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கோனை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வந்துடும். டாட்டா பாய்.